வணக்கம். தை அமாவாசை நாளன்னைக்கு மறந்தும் வாங்கக்கூடாத பொருட்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசிகள் வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் நம்ம முன்னோர்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக ஒரு ஐதீகம். அமாவாசை தினம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் பெற்றது. அதிலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை அமாவாசை வரும் ஜனவரி 29 வருது. புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு சில பொருட்களை கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் அமாவாசை தினத்தில் வாங்கவே கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வழிபாட்டு நம்பிக்கைகளின்படி ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வகையில் மத ரீதியான முக்கியத்துவத்தை பெருகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதிலும் அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, ஏகாதசி, திரியோதசி போன்ற திதிகளை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டுக்குரிய திதி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் செய்யக்கூடாத சில விதிமுறைகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பொருள், வாங்கவே கூடாத ஒரு பொருள், அமாவாசை தினத்தில் வாங்கக்கூடாத பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துடைப்பம். துடைப்பம் அப்படிங்கிறது அமாவாசை தினத்தில் வாங்கவே கூடாது. சாஸ்திரப்படி பார்த்தோன்னா துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட தொடர்புடைய ஒரு பொருளாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அன்னைக்கு துடைப்பத்தை நம்ம வாங்கினோன்னா மகாலட்சுமியின் ஆசிர்வாதம், அதாவது கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால பண வரவு தடைப்படும் அப்படிங்கிறதுனாலும் இந்த அமாவாசை தினத்தில் துடைப்பம் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம், என்ன பொருள் அன்னைக்கு வாங்கவே கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான இந்த நாளில் மது பானங்களை வாங்குவதையோ அருந்துவதையோ தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் மது அருந்துவதாலும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனாலும் தீராத துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மது பானங்களை அன்று மறந்தும் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதே போல் மற்றும் ஒரு விஷயம், வாங்கவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்று காசு கொடுத்து பணம் கொடுத்து அசைவ பொருட்களை வாங்குவது மிக மிக ஒரு தேவையில்லாத ஒரு செயலாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவதையோ சாப்பிடுவதையோ அமங்கலமான செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி செய்வதனால சனி பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அன்றைய நாளில் இந்த ஒரு பொருளை வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா கோதுமை தானியம், இது எல்லாமே அமாவாசை நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கோதுமை தானியமாக இருந்தாலும் சரி, மாவு வகைகளாக இருந்தாலும் சரி, அமாவாசை நாளில் கோதுமையான பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். கோதுமை பொருட்களை வாங்குவது, சாப்பிடுவது நேரடியாக நம்ம முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறதுனாலும் இது கண்டிப்பாக வீட்டில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அமாவாசை நாளில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த அமாவாசை தினங்களில் குறிப்பாக எண்ணெய் வகைகள், அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் எண்ணெய் வகைகள் வாங்கவே கூடாது. எண்ணெய் குளியலையும் அன்னைக்கு செய்யவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானோட தொடர்புடைய பொருள் அப்படிங்கிறதுனால அமாவாசை நாட்களில் எண்ணெய் தானம் செய்வது மிக மிக சிறந்த பலனை கொடுக்கும். ஆனால் முந்தைய நாளே அதை வாங்கி வைத்து அன்றைக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறந்த விஷயம். அன்னைக்கு வாங்குவது அப்படிங்கிறது மிக தவறான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொருட்களை அமாவாசை தினத்தில் வாங்காமல் முன்னோர்களின் வழிபாட்டிற்குரிய இந்த அற்புதமான நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்து அவங்களுக்கு திதி தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து அவங்க மனசை குளிர வைத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவங்களுக்கு படையல் வைத்து காக்கைக்கு அது உணவாக வைத்துவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை அருந்தி
அது மட்டுமல்ல, தேவையான தான தர்மங்கள் செய்வது, பசு மாற்றுக்கு தானம் கொடுப்பது, இப்படி பலவித நன்மைகளை செய்து ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.